வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரைடல் ஹேர் பின் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒவ்வொரு டிசைனையாக வச்சு என்கேஜ்மெண்ட்டுக்கு ப்ரைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஹேரில் வைக்கிறதுக்கு, அந்த ப்ரைடல் ஹேர் பின் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சீக்வெண்ட், கட் பீடு, ஒயிட் பீடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் குந்தன் ஸ்டோன், அப்புறம் ஜர்தோசி இவ்வளவும் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான டிசைனை முதல்ல நான் இதில் நெட் கிளாத்தில் பண்ணுறேன். நீங்கள் எந்த கிளாத்துலனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் சில்க் காட்டன் கிளாத்தில் மட்டும் வேண்டாம், ஏன்னா அது நூல் பிரிஞ்சுட்டே வரும். அதனால் நெட் கிளாத்து இல்லைன்னா ரா மெட்டீரியலில் நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் நெட் கிளாத்தில் பண்ணுறேன். முதல்ல குந்தன் ஸ்டோனை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் பீடு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஒயிட் பீடு, அதுக்கப்புறம் கட் பீடு, மேலே சுகர் பீடு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஜர்தோசி அதெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணிவிட்டு அது ஒரு 3D ஒர்க் மாதிரி கொடுத்துடணும். அப்படி மேலே நம்ம ஒர்க் பண்ணும்போது அது அப்படி பார்க்கவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன டிசைன் கொடுக்கணுமோ அதை மேலே கொடுத்துக்கலாம். நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம டிசைன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வயலட் கலர் அந்த இதெல்லாம் சேர்க்குற மாதிரி அது ஒரு ஷேடு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நெட்டு கிளாத்தில் இருந்து அதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதை எப்படி ப்ரைடல் ஹேர் பின்லாம் மாட்டலாங்கிறத பார்ப்போம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்கும். 3D ஒர்க் மாதிரி மேலே பண்ணனாலும் நல்லாயிருக்கும். நம்ம சப்பையாக பண்ணாமல் மேலே இருக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ளே ஸ்பாஞ்ச் அட்டாச் பண்ணிட்டு அதை நல்லா கெட்டிடணும். ஊசி நூல் வச்சு நல்லா கெட்டிட்டு திரும்ப அந்த கொண்ட ஊசி இருக்குல்ல, அந்த ப்ரைடல் ஹேர் பின் அதை உள்ளே வச்சுட்டு அதுக்கு கீழே நான் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதை நல்லா டைட்டாக அந்த ஊசி நூல் வச்சு கட்டிடணும். கட்டிட்டு கீழே விழாத மாதிரி நல்லா டைட்டாக அட்டாச் பண்ணிட்டோம்னா நம்ம அதை கீழே வச்சுருக்க மாதிரியே தெரியக்கூடாது. நல்லா டைட்டாக இழுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதெல்லாம் நாட் போட்டுட்டு இந்த இதை ஃபினிஷ் பண்ணிடணும். இதெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, என்கேஜ்மெண்ட்டுக்கு ஃப்ரீ ஹேரில் ஒரு ஸ்டைல் யூஸ் பண்ணுவாங்க தானே ப்ரைட்ஸு, அதுக்கு இந்த இதை அதில் ஹேரில் அட்டாச் பண்ணி வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் என்னோடய தலையில் இதை ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இது சும்மா நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதே கல்யாணத்துக்கு ப்ரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு இது வைக்கிறத விட இன்னும் 2 எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சா ரொம்ப அழகாக இருக்கும்.